ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் அழைத்து செல்வதானால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். என்ன விஷயம்? இந்த முஹம்மதை மதீனாவுக்கு நீங்கள் அழைத்து சென்று விட்டால் மக்காவில் இருக்கிற குறைஷிகளுடைய அந்த வெறுப்பையும் எதிர்ப்பையும் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். உங்கள் மீது அவர்கள் கோபம் கொள்வார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாடு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய உயிர் பறிக்கப்படலாம், உங்களுடைய உடைமைகள் தாக்கப்படலாம், உங்களுக்கு மிகப்பெரிய சேதம் விளைவிக்கப்படலாம். எப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் சந்தித்தாலும் இந்த முஹம்மதை நீங்கள் பாதுகாப்பதாக இருந்தால் என்ன செய்யுங்க? இந்த முஹம்மதை நீங்கள் அழைத்து செல்லலாம். அதற்கு உத்தரவாதங்கள் தர முடியாது என்றால் முஹம்மதை இங்கே விட்டு சென்று விடுங்கள். இதை கேட்டவுடனே நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்கிறேன். இதை கேட்டவுடனே அந்த சஹாபாக்கள் மத்தியில் இருந்த ஒருவர் எந்திரிக்கிறார். எந்திரித்து அவர் கேட்ட கேள்வி என்ன? நீங்கள் சொல்லியது போல எல்லாவற்றுக்கும் நாங்கள் தயார். எங்களுடைய உடமைகள் பறிக்கப்பட்டால் அதற்கும் நாங்கள் தயார். எங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டால் அதையும் சந்திக்க நாங்கள் தயார். எங்களுடைய பெண் பிள்ளைகள், எங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அதற்கும் நாங்கள் தயார். அதற்கு பகரமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். இந்த எல்லா தியாகத்தையும் செய்ய நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனால் எல்லா தியாகத்தை நாங்கள் செய்தால் அதற்கு பகரமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அதற்கு பகரமாக உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்று சொன்னார். அல்லாஹ் அக்பர். உடனடியாக என்ன பதில் வந்துச்சு? அப்படியானால் உங்களிடத்திலே பையத் ஒப்பந்தம் செய்வதற்கு நாங்கள் தயார். எங்களுக்கு தேவையான சுவனம். எப்படி அவர்கள் மாற்றியது? உயிர் இழக்கப்படலாம், உயிர் போக்கப்படலாம், உடைமைகள் போக்கப்படலாம், குடும்பத்தால் பாதிக்கப்படலாம், எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு மறுமை நாளிலே கிடைக்கிற அந்த சுவன பரிசு. அதற்காக வேண்டி இந்த உலகத்திலே எத்தகைய தியாகத்தை நாங்கள் செய்ய தயார். இப்படித்தானே அந்த சமூகம் உருவாக்கப்பட்டது. அப்படி வெளிவந்தவர்கள் தானே நாம். அன்றைக்கு இருந்த அந்த குர்ஆனும் நபிகளாருடைய அந்த போதனைகளும் அவர்களை பக்குவப்படுத்தியதே. அதே இரண்டு விஷயங்களும் இன்றைக்கு நமக்கு மத்தியில் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? எனக்கு முன்னால் தலைமை உரையாற்றிய மதிப்பிற்குரிய ஐயுபடி வைத்தியம் குறிப்பிட்டாங்க ஒடுக்கத்து முதலை பற்றி. எதற்காக இந்த முஸ்லிம்கள் இந்த ஒடுக்கத்து முதலிலே தாயத்தையும் தட்டையும் இன்றைக்கு எழுதுகிறார்கள், ஓலைகளை இன்றைக்கு எழுதி கரைத்து பிடிக்கிறார்கள், கடைத்திற்கு செல்கிறார்கள். காரணம் என்ன? மறுமை நாளிலே வெற்றி அடைவதற்காக இல்லையா? மறுமை நாளிலே சுவனத்தை அடைவதற்காக இல்லையா? உலகத்துடைய மோகம். உலகத்துல சந்தோஷமா வாழலாம், உலகத்துல பீடையெல்லாம் போகணும், உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அதற்காக வேண்டி எத்தகையதையும் செய்ய தயார். அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதா? மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட காரியமா? மூட நம்பிக்கையை ஒழித்த மார்க்கத்திலே இன்றைக்கு மூட நம்பிக்கையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதற்கு உலமா பெருமக்களும் காரணம். அல்லாஹ் அக்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா உரையிலே சொன்னார்கள், அனைத்து விதமான மூட பழக்க வழக்கத்தையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் என்னுடைய காலுக்கு கீழாக நான் பொடித்து மிதித்து விடுகிறேன். அரஃபா உரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்து விட்டு சென்ற பிறகு அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிற இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு மூட நம்பிக்கையின் பெயரால் பீடைகள் போக்க வேண்டும் என்ற பெயரால் இன்றைக்கு பிதாத்துகள். இன்றைக்கு எப்படிப்பட்ட பிதாத்துகள்? இஸ்லாமிய மார்க்கத்தை மூட நம்பிக்கைகள் தொகுப்பாக மற்றவர்களுக்கு காண்பிக்கிற வழியில இன்றைக்கு மூட நம்பிக்கை நுழைந்து வைத்திருக்கிறார்களே. காரணம் என்ன? உலகத்தினுடைய அந்த மோகம், உலக ஆசாபாசத்திலே மூழ்கிய விளைவு. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பெண் சமுதாயத்திற்கு படிப்பினை இல்லையா? இந்த மூட பழக்க வழக்கத்தில் இன்றைக்கு பெண்கள் முதன்மையாளராக இன்றைக்கு இருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே